குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மிதுன லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருங்கிறத பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் சனி மேஷ லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பதிவில் மிதுன லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் பொறுத்த வரைக்கும் சனி 8 மற்றும் 9க்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி லக்னத்தோடு சம்மந்தப்படும் போது அந்த நபருக்கு தேவையற்ற குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தந்தையார் வழி சொந்தங்களோட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், சொத்துக்கள் விஷயமாக அடிக்கடி தகராறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். குறிப்பாக தன்னுடைய மூத்தவர்களோட அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொறாமை குணமும் அடுத்தவர் பேரில் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தன்னுடைய ஆப்போனண்ட், ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி, அது பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர், இவங்க மேலே பிரச்சனைகளும் சந்தேகங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுபோல் நண்பர்களில் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தால் இவர்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க பேசும்போதே மற்றவங்களுக்கு கிளியராக புரியாது, என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது. அப்படி ரொம்ப வேகமாக பேசுவாங்க, இல்லாட்டி பேசுறது புரியாத மாதிரி பேசுவாங்க. அப்படி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும். அதுபோல் குடும்பத்தில் பொருளாதாரம் சில நேரங்களில் வீணாக கரையிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். இப்போ நல்லா அவங்க அப்பாவோ தாத்தாவோ நல்லா சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, இதை வீண் விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். இப்போ இவங்க குறிப்பாக அந்த சனி தசையோ இல்லைனா சந்திரனுடைய தசை நடக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு இந்த விரயங்கள் வீணாகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும். தேவையற்ற விரயங்கள் அதிகமாக இருக்கும். சனி இந்த மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது சில வேலைகள்லாம் சரியான நேரத்தில் இவங்களால் செஞ்சு முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ட்ராவலில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக அரசு போக்குவரத்தில் இவங்க பயன்படுத்தும் போது அதில் விபத்து சந்திக்கிறது, தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இவங்களுடைய முயற்சிக்கு சில சோதனைகளும் சில தடங்கல்களும் அடிக்கடி ஏற்படும். ஒரு விஷயத்துக்கு ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கஷ்டப்படுவாங்க. அதுவும் குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இவங்களை ஈஸியாக இவங்களால் முடிக்க முடியாது. ஸோ சின்ன விஷயத்துக்கு கூட 10 வாட்டி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடமான கன்னியில் சனி இருந்தது அப்படின்னா ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் அடிக்கடி அதில் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அதனால் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுவும் சில நேரங்களில் இவங்க வீண் விரயமாக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மிதுன லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் சனி